கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும், ஆசீர்வதியும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும். அதன் மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போகக்கூடாது. அதில் ஒரு எலும்பையும் முறிக்கக்கூடாது. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு எலும்புகள் முறிக்கப்படவில்லை என்பதே. கர்த்தர் தம்முடைய ஜனங்களான இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கும் போது அவர்கள் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். 1 வயது இருக்கும் ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை பலியிட்டு அதை சுட்டு குடும்பத்தினர் சாப்பிட வேண்டும். அதில் ஒரு எலும்பையும் கூட முறிக்கக்கூடாது என்று கட்டளையிட்டார். நாம் இயேசுவின் வாழ்க்கையில் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா வாக்குத்தத்தமும் தீர்க்க தரிசனங்களும் அவருக்குள் அவர் மூலமாக நிறைவேறியிருக்கிறது. பொதுவாகவே சிலுவையில் ஒருவரை தண்டிக்கும்போது ரோம போர் வீரர்கள் அந்த மனிதனுடைய உயிர் போகவில்லை என்றால் அவனுடைய கால் எலும்புகளை முறித்து போடுவார்கள். ஆனால் இயேசு தம்மைத்தாமே கல்வாரி சிலுவையில் மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கும்போது அவருடைய கால் எலும்புகள் முறிக்கப்படவில்லை. இயேசுவின் விலாவில் ஈட்டியால் குத்தினபடியால் இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. அவர் முற்றிலும் மரித்து போனார் என்பதை ரோம போர் வீரர்கள் அறிந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, இயேசுவின் எலும்புகளில் ஒன்றாகிலும் முறிக்கப்படவில்லை. இயேசு நம்முடைய விடுதலைக்காக இரட்சகராக மேசியாவாக வந்து தம்மை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். எல்லா வாக்குத்தத்தமும் தீர்க்க தரிசனங்களும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேறினது. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நீரே எங்களுடைய சமாதானமும் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். எங்களை உம்முடைய கிருபையினால் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.